सद्गुरुनाथ गोपाल कृष्ण शरणं शरणं गुरुनाथ सद्गुरुनाथ गोपाल कृष्ण शरणं शरणं गुरुनाथ शरणं शरणं गुरुनाथ सद्गुरुनाथ गोपाल कृष्ण शरणं शरणं गुरुनाथ शरणं शरणं मम नाथ शरणं शरणं गुरुनाथ शरणं शरणं प्रभो नाथ सद्गुरुनाथ गोपाल कृष्ण शरणं शरणं गुरुनाथ शरणं शरणं गुरुनाथ शरणं शरणं गुरुनाथ सद्गुरु गोपाल कृष्ण भागवत स्वामिनः जय। संजीव सद्गुरु महाराज की जय। बोला सब साधु मंडल की जय। पुण्यालिमान परम भागवतान स्मरामि என்கின்ற ரீதியிலே கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமியின் சரிதாமிருதம் பாகம் 3 தாமதி யதாசக்தி ஆச்சாரிய வரியரின் உயர்ந்ததான சரிதாமிருதத்தை நாம் விட்ட இடத்திலிருந்து துவங்கி யதாசக்தி அதை அனுபவித்து தத்வாரா உயர்ந்த குருபக்தரர்களாக அனைவரும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு வருகின்ற ஜெயந்தியை விசேஷமாக கொண்டாடி அனைவரும் குருபாத சரண ரேணுவாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் அவர் நினைவில்லே என்று பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். பத்மாலய கோஷ்டியிலிருந்து வந்த கணேச பிரபு நமது மகாபிரபுவான கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமியை குறித்து உயர்ந்த அஷ்டகத்தை செய்துள்ளார். அதிலே அவர் கூறுகின்றார், நிஸ்தந்த்ரோ நிர்மமீ மிருதுள मधुरवाग ईशचेता सुखात्मा निस्तंद्रो निर्ममी मृदुलवाक मृदुल मधुरवाक ईशचेता सुखात्मा दाता कारुण्यवार्धिः प्रणमयतनु प्रौढिहीनश्च शान्तः निर्द्वन्द्वो मानदस्सन्निनरहरिचरणाम्बोजसेवैक रक्तः निर्द्वन्द्वो मानदस्सन् नरहरिचरणाम्बोज सेवैकरक्तः याति याति गोपालकृष्णः सकलहितकरो भव्यमूर्तिर्गुरुर्नः वियात् गोपालकृष्णः सकलहितकरो भव्यमूर्तिर्गुरुः नः भव्यमूर्तिर्गुरुर्नः நிஸ்தந்திரோ நிர்மமி. பரமாத்மா இவருடைய ஹிருதயாகாசத்திலே ஒளிர்ந்திருப்பதினாலே மறைந்திருப்பதினாலே ஒளிரும் சுபாவத்தினாலே ஜகதனைத்தும் பகவன்மயமாக காண்கின்றார். தன்னுடைய சித்தத்தை இறைவன் தன்னுடைய உபாசனாமூர்த்தியான இஷ்ட தெய்வமான அந்த நரஹரி சரணத்திலே பணித்து விட்டார். அவர் மனமோ பகவத் சிந்தையிலே சுகமயமாக தன்னைத்தான் மறந்து லீனமாக இருக்கின்றது. ஆனால் தன்னை அண்டிய ஸ்வஜனங்கள் என்று வந்துவிட்டால் தாதா காருண்யவார்த்திஹி தனது சர்வஸ்வமும் தன்னை அண்டியவர்களுக்காக கொடுப்பதிலே கருணைக்கடலாக இருந்தார். பிரணமய தனுஹு
பேசினால் மதுரமான வாக்கு, நினைத்தால் சிந்தனைக்கிணையானே நினைப்பது. ஸ்வரூபமோ வடயஸ்வரூபம், ரவலேசமும் கர்வம் என்பது அல்லாது ஒரு உயர்நிலையிலே தன்னை அண்டியவர்களுக்கு கருணையுடன் அனைத்தையும் வழங்கக்கூடியவர்களாக, சாந்தியை வழங்குபவராக, தனது சர்வஸ்வமும் தன்னை அண்டியவர்களுக்கு அவர்களுடைய உபாசனா தெய்வமான, தன்னுடைய இஷ்ட தெய்வமான நரஹரி சரணாரவிந்தங்களிலே தான் லயித்தவராக, அனைத்து ஜீவராசிகளையும் சமநோக்கோடே கண்டவராக, தன்னன்றி உலகில் ஒன்றும் இல்லை என்ற ஒரு நிலையிலே அந்த பரதேவதையே தான், அவனில் ஒரு துளி தான், அதுவேதான் சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்து என்று வியாபித்திருக்கும் நிலை என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்து கண்ணீர் பெருக்கி ஆடிப்பாடி மனம் மகிழ்ந்து தானும் மகிழ்ந்து தன்னை அண்டியவர்களுக்கும் அவ்வனைத்து ஆனந்த வருஷத்தையும் தரக்கூடிய கோபாலகிருஷ்ண சத்குருவானவர் நமக்கு வழிகாட்டியாக அமையட்டும் என்கின்றார். மேலும் யஸ்யங்கம் கனகோஜ்வலம் சுவிமலம் பாலம் விமூத்யாசிதம், யஸ்யாங்கம் கனகோஜ்வலம் சுவிமலம் பாலம் விமூத்யாசிதம், பாத்ரேணாக்ஷதபூரிதேன லசித கண்டம் ச காந்தாக்ருதிः, கிருஷ்ணாவேஷ பிரசுமரரசைः சாதுரீம் பாவபங்கிம் ஆதன்வானம் நடவரவபும் பவயே தேசிகம், ஆதன்வானம் நடவரவபும் பவயே தேசிகம் மே யஸ்யாங்கம் கனகோஜ்வலம். ஹேமாவ திவ்யச்சவி பாசிக்கின்ற உயர்ந்ததான ஞான பிராச்சுரியத்தினால் ஞானத்தின் ஒளி எங்கும் வீசக்கூடியதாக, அப்படி ஒரு தேஜோமயமான ஒரு ஸ்வரூபம், நிர்மலமான ஸ்வரூபம், சிந்தனைக்கு இனியானான குருநாதனுடைய ஸ்வரூபம். எவருடைய நுதலானது பால்வெண்ணீரினால் துலங்கும் அழகான திருநுதலை உடையவராக, அவருடைய தோளிலே தொங்குகின்ற அக்ஷய பாத்திரமும் பகவத் சேவைக்காக ஏற்பட்டது. இது அக்ஷயமாக எத்துணை லட்சம் பேர் வந்தாலும் அந்த உஞ்சவர்த்தி பாத்திரத்தினாலே உலகனைத்தையும் அவர் பரிபாலிக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய உபாசனா தாட்யம் இருந்ததினாலே அதை தோளிலே தாங்கிய வண்ணம் கண்டம் ச காந்தாக்ருதிஹி, பாடினால் தானும் மறப்பார், உலகை மெய்மறக்கச் செய்வார். பறக்கும் பட்சிகளும் மறந்து அவ்வாறே விண்ணிலே நிற்கும் ஸ்திதியை அடையும். சகல சராச்சரமும் விஸ்மாபிதமாக செய்யக்கூடிய குழலோசை கண்ணனது என்பார். ஆனால் நமது மன்னனுடைய கட்டமானது உலகையே மயக்க வைக்கக்கூடியதாக இருந்தது. கிருஷ்ணாவேஷ பிரசுமரரசைஹி, கண்ணனை நினைத்து உருகுங்கால் அந்த நானாபாவ ரசமயங்கள் அவருக்குள்ளே துள்ளி ததும்ப, அதனால் சாதுரீம் பாவபங்கீம், திரபங்கி லலிதாக்காரனாக அழகான திவ்ய சாதுரிய பாவங்களை தான் வெளிப்படுத்துவதாக, அப்பேற்பட்ட உயர்நிலையும் அந்த அனுபவத்தின் ரசத்தை அவர் தானும் மறந்து பாவாவேஷத்திலே வாறு ஆடும் பொழுதும் பாடும் பொழுதும் சாட்சாத்து கிருஷ்ண சைத்தன்யராகவே அவர் மாறி ஆதன்வானம் நடவரவபோ, சொல்லியபடி கேட்கும் சரீரம், ஒருவேளை உணவு, ஒருவேளை நீராகாரம், அகோராத்திரம் பஜனை, தூங்கி அறியாத கண்கள், காலை 7:30 மணிக்கு பிரபோதனமாகி தன்னுடைய அனுஷ்டானம் ஒரு 1.5 மணி நேர அவகாசம், அதன் பின்னர் ஒரு ஈசிச்சேரிலே தான் அமர்ந்து ஜபம் செய்வார். தன்னையும் மறந்து சற்று நேரம் அயர்வார். ஆனால் அவருடைய மனமோ நிருஹரி சரணாம்போஜத்திலே லயித்ததாக இருக்கும். ஆதன்வானம் நடவரவபும் பாவையே தேசிகம் மே, தானும் மறந்து தன் உபாசனா தெய்வத்தில் அந்த பெருமைகளிலே அபாரமான அபௌருஷேயமான பிரமேயமான குணாதிசயங்களிலே, குணகதனங்களிலோ அல்லது நாமாவளிகளிலோ அல்லது கீர்த்தனங்களிலோ தன்னைத்தான் மறந்தவராக ஆடிப்பாடி உலகை மறந்து
ஆனந்த அஸ்ரு கம்பம் புலகாங்கித மேனியராக தள்ளி தடுமாறி பாவத்திலே தன்னைத்தான் லயப்படுத்திக் கொண்டு பின்னர் விட்டிடத்திலிருந்து தொடர்ந்து அந்த பாவத்தினால் ஏற்படுகின்ற பிரசம ரசங்களினாலே உயர்ந்த பாவோத்ரேக ரசங்களினாலே உலகனைத்தையும் பாலித்தவரான என் குருநாதர் அவருடைய திவ்ய உருவத்தை நான் தியானிக்கிறேன் என்று பிரபு கூறுகின்றார். எவ்வளவு நேரம் தியானித்தாலும் எவ்வளவு நேரம் அவரை நினைத்தாலும் எத்துணை கூறினாலும் அது கூறுவதோ தியானிப்பதோ அல்லது அவர் திருவடியிலே நாம் லயிப்பதோ அவர் செய்த அபாரமான கருணைக்கு ஒரு கடுகு அத்தனைதான் என்பதுதான் நிஜமான சத்தியம். அப்பேற்பட்ட பஜனானந்தத்தை வருஷிக்கக்கூடிய உயர்ந்த கல்பத்தருவாக கருணாநிதியாக தன்னை அண்டியவருக்கு சர்வஸ்வம் தரக்கூடிய பிரபுவாக உயர்ந்த மகா தபஸ்வியாக இருந்தார். தான் மன்னங்குடி க்ஷேத்திரத்திலே இருந்து கொண்டு அங்கேயே நடக்கின்ற உயர்ந்த உற்சவாதிகளிலே தந்தைக்கு தான் ஒரு துணையாக இருந்தார். நிகழ்ச்சிக்கு நித்தியோத்சவமாகிய பிரபோதனம் முதல் சைனோத்சவம் வரை தாமே செய்வதை பெரும் நியமமாக கொண்டிருந்தார். பக்தர்கள் யாவரும் வந்து கூடுவர். அன்று ஒரு 30 பேருக்கு அன்ன ஆகாரங்கள் ஏற்பாடு செய்திருந்தால் யாதிச்சிகமாக ஒரு வண்டி நிறைய பக்தர்களும் வந்து கூடுவர். ஒரு கண நேரத்திலே யாரோ ஒரு அடியாருக்கு செய்கை காட்டுவார். அடுத்த அரை மணி துளிக்குள்ளாக அனைவருக்கும் பிரசாதம் ரெடியாகி அவர்கள் ஆகாரம் செய்யும் நேரத்திலே தானும் வருகின்ற பாகவதோத்தமர்களுக்கு வாய்ப்பளித்து அவர்களை பாடச் சொல்லிவிட்டு தான் எழுந்து வந்து அதிதிகளாகிய பக்த பிருந்தத்தை தான் வந்து விசாரிப்பார். இவ்வாறு நிருசிம்ம ஜெயந்தியே ஆகட்டும் அல்லது ராமநவமியோ ஜன்மாஷ்டமியோ அல்லது மார்கழி பஜனைகளிலோ அல்லது கிருஷ்ணோத்சவ காலத்திலோ அனைத்தும் ஒன்று போல் சமநோக்கோடே காணக்கூடிய உயர்ந்த மகாபிரபுவாகவே இருந்தார். தன்னை மறந்து பஜனோத்சவங்களே ஈடுபட்டிருப்பார். பாகசாலையை அண்ணா மணி அண்ணா பார்த்துக் கொள்வார். கோஷாலையும் அவர்தான் நிர்வாகம் செய்வார். ஆனால் அவருக்கு போட்டியாக தானும் அனைத்தும் செய்வார். ஒரு சில கிரகஸ்தர்கள் வீடுகளிலே இவ்வாறு நித்தியோத்சவத்தை அவர்களுடைய பெரும் விருப்பத்திற்கு இணங்கி கொள்வார். விடிய விட பஜனை செய்வார். நித்தியோத்சவம்தான், ஆனாலும் அது ஒரு திவ்யநாமத்துக்கு சமமாக அமையும். பஞ்ச உஷத்காலத்திலே அப்பொழுதுதான் பகவானை சயனத்துக்கு அனுப்பி அடுத்த கடமை தான் பிரபோதனமும் செய்து இவ்வாறு தன்னை மறந்து செய்வார். மணியை பார்க்க மாட்டார், காலத்தை பார்க்க மாட்டார், நேரத்தை பார்க்க மாட்டார். தன்னை மறந்து உலகை மறந்து நித்தியோத்சவத்திலே ஹரி சரணத்திலே தன்னை மறந்து இருப்பார். கிரகஸ்தர்களை கூப்பிடுவார். நீங்கள் எல்லாம் நாளை அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும், அதனால் சற்று ஓய்வெடுங்கள் என்று 11 மணிக்கு அவர்களை அனுப்பிவிட்டு பிரபோதன வேளையிலே போய் எழுப்பி வந்து பகவானுக்கும் பால் கொடுங்கள், எங்களுக்கும் ஏதாவது ஒரு ரூபா கொடுங்கள் என்று கேட்பார். சகல உரிமையும் பாகவத சுவாமிக்கு உண்டு. தானே அவர்களுடைய தோய்த்த துணிகளெல்லாம் உணர்த்துவார். நாம ஜபம் இடைவிடாது செய்வார். பேச்சே இராது. அவர் இருக்கிற இடத்திலே லோக விலட்சணமான ஒரு அமைதியும் சாந்தியும் நிலவ காணலாம். இவ்வாறு நிருஹரி பூஜனே இதுக்கு ந அத்யாபி ஸ்ரூயதே க்வசித் நிருசிம்ம பஜனே அத்தா ந அத்யாபி திருஷ்யதே ததா. நிருசிம்ம பூஜனத்திலோ அல்லது பஜனத்திலோ அல்லது தியானத்திலோ ஜபத்திலோ நேமத்திலோ நாமத்திலோ இதிலும் இவருக்கு ஈடு இவரேதான். நிருசிம்ம ஜபத்யானேஜ ஏவன்ன லப்யதே க்வசித் தன்னாம ஸ்ரவணே இதற்கு ந திருஷ்யதே ததா க்வசித். நிருசிம்ம மந்திரங்களிலே ஜபம் செய்வதிலும் இவரை போன்ற ஒரு ஜபோத்ரேகம் பெற்றவராக ஜபசித்தி பெற்றவராக சர்வசித்தி பிரதனாக இருந்தாலும் நித்தியானுஷ்டானத்திலே லவலேசமும் வழுவாதிருந்தார். தன்னாம ஸ்ரவணே இதற்கு ந திருஷ்யதே ததா க்வசித். பக்த பிருந்தங்கள் எல்லாம் வருவார்கள், ஆசையோடு பாடுவார்கள். ஸ்ருதி சேராது, தாளம் இருக்காது. லயக்காரர்களை கூப்பிட்டு அவர்களை போக்கிலே வாசித்து வா என்று ஒரு சின்ன ஜாடை காட்டுவார். ஸ்ருதியை பற்றி பார்க்காதே, பாவத்தை பார் என்பார். இவ்வாறு அல்லும் பகலும் பஜனையிலே ஈடுபட்டு தன்னுடைய கர்மானுஷ்டானத்தை லவலேசமும் குறைத்துக் கொள்ளாது இருப்பார். இவ்வாறு கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமி, அனந்தராம தீட்சிதர், கிருஷ்ணபிரேமி அண்ணா முதலான மகான்களாகிய వ్యక్తిகளுக்காக இவருடைய அணுக்க தொண்டரான சுந்தர பிரபு தினமும் காயத்ரி ஜபம் செய்வார். ஏனென்றால் அவர்களுக்கு லவலேசமும் நேரமே இல்லை இதற்கு. ஆனால் கர்மானுஷ்டானம் விதிக்கப்பட்டிருக்கின்றது. பிறருக்காக காயத்ரி ஜபம் செய்யலாம் என்று ஒரு இடமும் தந்துள்ளபடியால் அவர்களுக்காக இவர் பிரதி தினமும் காயத்ரி ஜபம் செய்வார். வயதான காலத்திலே ஒரு முறை
அவர் இவரிடம் வந்தார். நித்தியானுஷ்டானங்களை ஓரளவாவது குறைத்துக் கொள்ளலாமே, அவற்றால் பெற வேண்டியவை யாவும் நாம் பெற்றுவிட்டோமே என்று சுந்தர பிரபு கேட்க, நாமே அதனின் பலனுக்கு மேலாக அனைத்தும் தரவல்ல ஸ்திதியில் இருந்தாலும் நான் ஒருவேளை என்னுடைய நித்தியானுஷ்டானத்தை லவலேஷம் குறைத்தாலும் என்னை அண்டியுள்ள ஸ்வஜனங்கள் லட்சோபலட்ச ஜனங்களும் அவ்வாறே செய்யக்கூடும் அல்லவா? பஜனை மார்க்கத்திலே கோபாலகிருஷ்ணபாவதர் இவ்வாறு செய்தார், நாம் ஏன் செய்யக்கூடாது என்று ஒரு தவறான வழிக்கு நான் வழிகாட்டியவனாக ஆகிவிடுவேனே, அது சரியான பாதை அல்ல அல்லவா? குருவை எவ்வாறு நாம் ஸ்மரிக்க வேண்டும், பூஜிக்க வேண்டும், பஜிக்க வேண்டும் என்று நாமே அவர்களுக்கு வழியாக காட்டிவிட்டு நாமே அதிலிருந்து பிழன்று வேறு மார்க்கத்தில் சென்றால் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியினர் ஜபதபாதிகளை லவலேஷமும் செய்ய மாட்டார்கள் அல்லவா என்று கூற கேட்ட சுந்தர பிரபு, இதுதான் உங்கள் பதிலாக இருக்கக்கூடும் என்று நான் அறிவேன். ஆயினும் உங்களுடைய திருவாக்கிலிருந்து என்ன வருகின்றது என்றதை அறிய ஆசை அந்த அவாவினால் கேட்டேன் என்று நமஸ்கரிக்க ஆலிங்கனம் செய்தார் நம் பிரபு. சிம்ம ஜெயந்தி முதலான தலையான உற்சவங்கள், பிரதானமான உற்சவங்களிலே தான் தன் குடும்பத்தோடு அனைவரும் சமநோக்கோடு அனைத்து பாகவதோத்தமர்களிடம் பழகுவர், சமச்சித்தத்தோடு சகவாசம் புரிவர். அனைவரும் ஒன்றாக திரண்டு கைகோத்து கொண்டு சிம்ம சரணத்திலே ஸ்ரீபாத ரேணுவாக தன்னைத்தான் மதித்துக் கொண்டு வாழ்ந்த நம் குருநாதர் அனைத்து விதமாகவும் எவ்வாறு உபாசனை செய்ய வேண்டும், எவ்வாறு பஜனை செய்ய வேண்டும், எவ்வாறு அதில் நாம் லயிக்க வேண்டும், எவ்வாறு அதிலேயே நாம் நம் வாழ்வை முடிக்க வேண்டும் என்று அனைத்தையும் போதித்தவர். இவரை போல் பூஜிப்பதிலோ பஜிப்பதிலோ தியானிப்பதிலோ ஜபதபாதிகளில் ஈடுபதிலோ யாரும் இல்லை என்றதை நாம் கண்டோம். பிறரை பாட வைத்துத்தான் அதிலே ரசிப்பார். ஒரு சிறு குழந்தை வரும், அது அப்பொழுதுதான் சங்கீத பாதம் உடல் பாடம் கத்துக்கொள்ளும். ஸ்ரீ கணநாத செந்தூராருண என்று அது அந்த பாலபாடத்தை பாடும் பொழுது தான் அதன் அருகிலே இருந்து கொண்டு தாளம் போடுவார், அதை உற்சாகம் செய்விப்பார். அதுபோல் நாம் நம்மளுடைய அந்தராத்மாவிலே உணர்ந்தால் எந்த ஒரு புகழும் பெயரும் நமக்கு வந்து சேர்ந்தாலும் அவ்வனைத்திலும் காட்டிலும் நம்முடைய தரம் என்பது பகவத சுவாமியின் தரத்தில் ஒப்பிடுகையிலே எங்கோ கோடான கோடி அளவிலே ஒரு அணு அளவுதான் என்பது நிதர்சனமான உண்மையாக தெரியும். தன்னுடைய 40வது வயசிலே பகவத சுவாமி புதுக்கோட்டையிலே, அதாவது 1932ஆம் வருடம் புதுக்கோட்டையிலே தன் பொன்னடியை பதித்தார். வாராதான் வந்தான் என்று ஆழ்வார் கூறுவது போல் நிசிம்ம ஜெயந்தியும் அக்கணமே வந்தது. அங்கேயே தன்னுடைய குமாரர்களை தன் மாமன் பொறுப்பிலே விட்டுவிட்டு வந்ததினாலே அவர்களும் நன்றாக அத்தை மங்கவாவின் போஷணத்தினால் அழகாக வளர்ந்து வர அவர்களுக்கும் இது ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் என்ற ஒரு சிந்தனையோடு இங்கேயே நிசிம்ம ஜெயந்தியை உடனே செய்ய ஏற்பாடு செய்தார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட அத்துணை பக்த பிருந்தங்களும் வந்து சேர எப்பொழுதும் போலும் விசேடமாக நிசிம்ம ஜெயந்தி அங்கு அந்த வருடத்திலிருந்து ஆரம்பித்து மகத்தான ஒரு திருப்பு முனையாக இவருடைய வாழ்க்கையிலே அமைந்தது. நிருசிம்ம ஜெயந்திக்காக ஒரு முறை சென்னை விஜயம் செய்யும் நேரம் ஒரு பெரியவர் கிரகத்திலே பிரமாதமான வரவேற்பு, தடபுடலான வரவேற்பு எல்லாம் செய்திருந்தார்கள். அருகிலே தனக்குற்ற ஒரு உத்தம பக்தனை இவர் வினவினார். அவனை காண வேண்டும் என்று விசாரிக்க இங்குதான் அருகில் இருக்கின்றான் என்று கூற அப்பொழுதுதான் ஆட்டோவில் வந்து இறங்குகின்றார். பல் தேய்த்து ஒரு காப்பியை குடித்து விட்டு நெத்தியிலே விபூதியை தரித்து நாமஜபம் செய்தவராகவா, அவனை பார்த்து விட்டு வரலாம் என்று அடுத்த கணம் ஒரு அன்பனை துணைவாக எடுத்துக்கொண்டு அந்த ஏழையின் வீட்டிலே திருவடி பதித்தார். அது ஒன்று கொடுத்தனம் 40-45 குடும்பங்கள் இருக்கும் பொழுது அதிலே ஒரு 250 சதுர அடி இருக்கக்கூடிய சிறு ஒரு குடில், வீரன் வீட்டு குடில் போல் அதிலே ஆக்னேய திக்கிலே பாகசாலை, ஈசான்ய திக்கிலே பூஜை, நடுவிலே ஒரு ஈசிச்சர் வந்தால் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதற்காக இடப்பட்டிருந்தது. வந்தார், அமர்ந்தார். அனைவரும் பாத பூஜை செய்து பாத பிரக்ஷாலனம் செய்து கொண்டு அதை பருகி அவருடைய கருணையை மெச்சி நின்ன நோடி தன்யநாதனோ ஹே பாண்டுரங்கா நின்ன நோடி ಧನ್ಯನಾದೇನೋ ನಿನ್ನ ನೋಡಿ ಧನ್ಯನಾದೆ ಎನ್ನ ಮನಸ್ಸು ಪ್ರಸನ್ನ ಮುಂದು ದಯಮಾಡಿ ನೀನು ಮುಂದೆ ಸಲಗಬೇಕು ಸ್ವಾಮಿ ನಿನ್ನ ನೋಡಿ ಧನ್ಯನಾದೇನೋ ಧನ್ಯನಾದೇನೋ என்று அவர் பாட பாகவதரும் ஒருங்கினார். அது அடைஞ்சான் முதலித்தரிலே ஒரு கூட்டு குடும்பத்திலே நடந்தேறியது. அப்பா, இன்று உன் வீட்டிலே விநாமம் என்றார்.
அனைவரும் ஆச்சரியத்தின் எல்லையை அடைந்தனர். கிட்டத்தட்ட பாகவத சுவாமியோடு 25 பேர் வந்து கூடியிருக்கின்ற இடத்திலே, துணை சிறிய இடத்திலே ஒரு திவ்யநாமம். கவலைப்படாதே, நீ பாடு, நீ பாடும் பொழுது நான் வாங்கி பாடுகின்றேன், நான் பாடும்போது நீ வாங்கி பாடு, அவ்வளவுதானே என்று கூறி தட்டி கொடுத்து சென்று விட்டார். அப்பாவிற்கு காசு பணம் பகுஷு, அவருடைய ஸ்திதி எதையும் பார்க்க மாட்டார். பாவகிராஹி ஜனார்தனா என்றபடி பாவத்தையே, அந்தராத்ம சுத்தியையே, அவன் தன்னிடத்திலே கொண்ட உயர்ந்த பக்தியை தான் காண்பார். ஹரிக்கு பிடித்த வியக்தி, அதனால் நான் இங்கே செய்கின்றேன் என்று அன்று ஆச்சரியமாக அந்த திவ்யநாமம் நடந்தேறியது. இவர் பாட, அவர் வாங்கி பாட, வந்தவர்கள் அனைவரும் வழிநடுக அமர்ந்து கேட்க, அங்கேயே வாத்தியக்காரர்களும் அமர்ந்து வாசி. இவ்வாறு இதுவரை நடந்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு திவ்யநாமம் அன்று பக்திக்கு பகவான் பக்தஸ்ய வசக சம்பு என்றபடி பகவான் வசப்படுவான் என்பதை விட குருநாதர் தான் முதலில் வசப்படுவார் என்பதை அன்று நிதர்சனமாக காட்டினார். பாகவத சுவாமியின் உற்சவங்களுக்கு பாரதம் எங்கும் பக்தர்கள் வந்து குழுமுவர். அது பிரசித்தியான விஷயம். நானா தேசாகதன் தன் தன் சிம்மோத்சவ பூஜனே நானா கைங்கர்ய சௌபாகியம் பிராப்தவந்தோ புவவ்யஹ. பல்வேறு இடங்களிலிருந்து வந்தவர்கள் நிசிம்ம பூஜனையிலும் பஜனையிலும் எந்த ஒரு கட்டத்திலும் அவர்களுக்கு ஒரு கைங்கரியம் காத்து கொண்டிருக்கும். அதிலே மனம் ஒப்ப மனம் நிறைய ஆனந்தத்தோடு குரு சேவை செய்வார்கள். நானா பாவரசையுக்தான் ஹரேஸ்வரணாஸ்ருதானி நானா பக்தி பிரதான் சாதுன் பூஜயந்தோ குருத்தமம். நானாவித பாவங்கள், ரசங்கள், அறிந்தவர்களும் தெரிந்தவர்களும் உணர்ந்தவர்களும், பல்வேறு பாஷைகளிலே மகாவித்வத்தமர்கள், பல்வேறு சாகித்யங்களிலே உயர்ந்த ஞானத்தை உடையவர்கள், பேர்பட்ட ஒரு பெரும் கூட்டத்தை தான் அரவணைத்து வழிநடத்துவார். அவர்களும் பரம பூஜ்ய பாவத்தோடு தாங்கள் பெற்ற சௌபாகியம் இது என்று குருநாதனை நமஸ்கரித்து அவருடைய கிருபைக்கு பாத்திரமாவார்கள். நானா கைங்கர்ய சம்யுக்தான் நானா ரச சமாயுதான் நானா பக்தி ரசோன்மத்தான் பூஜயந்தோ குணோத்தமம். பல்வேறு கைங்கரியங்களை செய்வதற்கு தயாராக இருக்கின்ற, சித்தமாக இருக்கின்ற பக்தரத்னங்கள் பல்வேறு ரசமயமான அனுபவங்களை குருநாதனிடத்திலிருந்து பெற்று கற்றுணர்ந்த மகான்கள், பல்வேறு விதமான பக்தியினால் ஆட்பட்டு யாதோ ஒரு விதத்திலே குருநாதர் அவருடைய பாவம் தெரிந்து, அவருடைய அந்தராத்மாவை தெரிந்து, அவருடைய சித்தத்தை அறிந்து அதிலே தன்னைத்தான் மறந்து ஈடுபட்டிருப்பவர்கள் அனைவரையும் அரவணைத்து வழிகாட்டுகின்ற குருநாதர் அவர்களால் பூஜிக்கப்பட்டவர் நிசிம்ம சரணத்திலே அவர்களை ஈடுபடுத்தி சந்தோஷப்படுவார். மகிழ்வித்து மகிழ் என்பார் ஞானானந்தகிரி சுவாமிகள். அதை நடத்தி காட்டியவர் கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமிகள். நானா க்ஷேத்ராகதான் பக்தான் பிரேம பூர்ண சுசேவயா நானா பக்தி ரசோத்தமான் பூஜயந்தஹ ஸ்ருதோத்தமம். பல்வகை க்ஷேத்திரங்களில் இருந்து வந்தவர்கள் அவர்களால் என்ற திரவியங்களை இந்த சிம்மனுக்கு சமர்ப்பிக்க பிரேமபூர்ணமான அந்த சேவையினாலே சந்தோஷப்பட்டு அனைத்தையும் ரிஹரிக்கு அர்ப்பணம் செய்வதிலே இவர் பெருமை கொள்வார், சந்தோஷம் அடைவார். குச்சேலன் எடுத்து வந்த அவலை உஜித்த பரமாத்மா யாதொரு சந்தோஷத்தை பெற்றான், அவ்வாறு ரிஹரிக்கு ஏதோ ஒரு கைங்கரியத்தை செய்துவிட்ட இவர்களை கண்டு சந்தோஷப்படுவார். நானா பக்தி ரசோத்தமானு, பக்தி ரசத்திலே உத்ரேகம் பட்டவர்களாக சாகித்யத்திலோ சங்கீதத்திலோ சங்கீர்த்தனத்திலோ தாளத்திலோ லயத்திலோ ஏதோ ஒரு விதத்திலே வெறும் கரதாளம் மட்டும் போட்டால் கூட போரும், சந்தோஷப்படுவார் குருநாதர். இப்பேற்பட்ட குரு நமக்கு கிடைப்பதற்கு பூர்வ ஜென்ம சுகிருதம் இருந்தால் அல்லவா கிடைக்கும் என்பதை தான் நிதர்சனமாக நடத்தி காட்டிய குருநாதர். மகான்களுக்கே சமதமாதி நற்குணங்கள் உண்டு. அதிலே திருதி என்றால் யாதொரு பரிஸ்திதியிலும் தன்னைத்தான் தன் நிலைமை பிறழாமல் இருப்பதுதான் குருநாதாளுடைய சுபாவம். அதை தான் நடத்தி காட்டியவர் கோபாலகிருஷ்ண பாகவதர். எந்த ஒரு பரிஸ்திதியிலும் கோபம் என்பதே அவருக்கு அறியாதவர், அதோஷதர்ஷி. எப்பேற்பட்ட தவறு செய்தாலும் மன்னித்து அவனை அரவணைக்கும் உயர் நற்பாங்கு உடையவர். ஒரு முறை புதுக்கோட்டையிலே நிசிம்ம ஜெயந்தி, வருஷா வருஷம் 7வது நாள் பகலிலே கல்யாணோத்சவம், பாகவத சமாராதனை. அது முடிந்தவுடன் அப்பா அனைவருக்கும் அக்ஷதைய ஆசீர்வாதம் செய்வார். பக்தர்கள் எல்லாம் அவருடைய தலைமையிலே உஞ்சவர்த்தி உச்சிஷ்ட இலைகளிலே அங்க பிரதட்சம் செய்வர். இலைகளை எடுத்துக்கொண்டு நாமாவளிகளை, விட்டல நாமாவளிகளை பாடிக்கொண்டு அவபிரத ஸ்நானத்துக்கு செய்வார். அவ்வாறு அவபிரத ஸ்நானம் ஒரு மணி நடக்கும் பொழுது அவருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் துர்பலம், எழுந்து கொள்ள கூட இயலவில்லை.
முடியவில்லை. அப்பொழுது ஜிஎஸ் மணி அவர்கள் அங்கிருந்தார். அவர் இவருடைய நிலையை பார்த்து அடுத்த கணம் பாடலானார். ஞான பலமுண்டகே நீக்கே நேடு క్షణములు ఎందుకో గురునాథ జ్ఞాన బలముండగా నీకే నేడు క్షణములు ఎందుకో గురునాథ బ్రహ్మ జ్ఞాన బలం ఉండగా దినజనులుకే దైవ స్మరణం గల్గ దినజనులుకే దైవ స్మరణం గల్గ దినము ఉంచవృత్తి తపగజేసిన నీకే జ్ఞానబలముండగా నీకే నేడు క్షణములు ఎందుకో గురునాథ బ్రహ్మ జ్ఞాన బలం ఉండగా భగవత ధర్మము భాగ అనుష్ఠించి భాగభావముతో నిజ భజన చేసి సగల శయనుని సంతతము కొలిచి సన్మార్గము చూపిన ఉత్తమా సారమైన దివ్యామృత నామ స్మరణమే నీతు జీవిత లక్ష్యం. నారసింహమే నరరూపమెత్తి నడిచినది తెలియదా ప్రభో జ్ఞాన బలముండగా నీకే నేడు క్షణములు ఎందుకో బ్రహ్మ జ్ఞాన బలముండగా. பாவத சுவாமியே இருபுறம் இருவர்கள் இருக்க தோள்களையும் பிடித்து வர, இடுப்பை ஒருவர் பிடித்து வர, அவரை 4 கைகளிலே 4 பாக்யவந்தர்கள் தூக்கி வர, அப்பொழுது பிரத்யட்சமாக பாடினார். ஞானபலம் உண்டது உனக்கு, ஞானபலம் நிறைந்திருக்க தேகபலத்தில் க்ஷீணமா என்னால் நம்ப இயலவில்லை. தீன ஜனங்களுக்கு சதா காலமும் பகவத் ஸ்மரணம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அனுதினமும் தவறாது உஞ்சவர்த்தி தர்மத்தை நியதமாக கடைபிடித்தவர் நீங்கள் அல்லவா? பாகவத தர்மத்தை நன்கு அனுஷ்டானம் செய்து ராகம் பாவம் தாளம் இவை நிறைந்ததான உயர்ந்த பஜனானந்தத்தில் தானும் லயித்து உலகை மறக்கவை சாகரசேனனானந்த நிசிம்மமூர்த்திக்கு சதா காலமும் பிரபோதனாதி சைனோத்சவ பர்யந்தம் அனைத்தையும் செய்து சன்மார்க்கத்தை பஜன மார்க்கத்தை அனைவருக்கும் போதித்து சாரமைன திவ்யாமிருத பகவன் நாமத்திலே அந்த நாம ஸ்மரணமே நம்முடைய லட்சியம். நாரசிம்மமே இவ்வாறு நரரூபத்தை எடுத்து வந்து நடந்து வருகின்றதோ என்பது எனக்கு தெரியாதா பிரபு? உங்களுடைய ஆத்மானுபவத்தை அந்தர்யாமியை அறிந்து கொண்டு தேகபலத்தை உதறி ஞான பலத்தினாலே பகுகாலம் தாங்கள் எங்களுடன் இருந்து வழிநடத்த வேண்டும் என்று மணியையர் பிரார்த்திக்க, அடுத்த கணம் சிரித்த வண்ணம் கைகளை உதறிக்கொண்டு அவர்களோடு நடந்து வந்தார் என்பது சரித்திரம். எப்பேற்பட்ட குருநாதர், எப்பேற்பட்ட சீடர்கள் பாவமறிந்து ஞான ஸ்பூர்த்தியினாலே தனக்கு ஏற்படுகின்ற கீர்த்தனங்கள் அதை பிரத்யட்சமாக அனுபவித்த மகான்கள். இதையெல்லாம் சொல்லி மாளாது. ஆனாலும் இந்த உயர்ந்ததான மேரு சிகரத்தை ஓரளவாவது தொட்டு அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு பெரும் முயற்சியிலே இந்த கோபாலகிருஷ்ண பாவத சரிதாமிர்தம் அமைந்துள்ளது. அதுவும் அவருடைய அவ்வியாஜ கிருபையின் அந்த ஒரு திருண பிந்துவினால் ஏற்பட்ட எண்ண அலைகள். அதை பக்த பிருந்தங்களோடு பகிர்ந்து உண்பதில்தான் அந்த அமிர்தமானதை சுவைக்க இயலும் என்பது பாவதர் காட்டிய வழி. அதிலே யதாசக்தி யதாமதி அதை அனுபவித்து மேலும் குருநாதருடைய அருமையும் பெருமையும் கண்டு ஆனந்திப்போமாக. அஹிம்சா ஜோதிரோபினே आशुतोषिणे वरदाय अदोषदर्शिने महाप्रदोष पूजकाय ते जयमङ्गलं नित्य शुभमङ्गलं गुरुवरवरेण्याय गोपालकृष्णमूर्तये जयमङ्गलं नित्य शुभमङ्गलं परमाधरणीय
सुगुणगान भजनानन्द वरप्रेम वर्षिणे ज्ञानिगणपूज्याय जयमङ्गलं ते शुभमङ्गलं गोपालकृष्णमूर्तये जयमङ्गलं ते शुभमङ्गलम्। जय सद्गुरु गोपाल कृष्ण स्वामिनः जय, सद्गुरु संजीव स्वामिनः जय। बोला सब साधु मंडल की जय।